பாஷ்யம் லீ சாலட்ல வந்து ஒன் ஆஃப் த ஓனர். நாங்கள் பிளாக் 3ல இருக்கோம். எங்களுக்கு வந்து காமன் ஏரியா ஸ்னாக்ன்றது நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி ஏற்கனவே ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து பாஷ்யம்ல அட்ரஸ் பண்ணோம். அட்ரஸ் பண்ணும்போது சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணி தரல. இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக்ல அந்த இஷ்யூ வரும்போது அவங்க அட்ரஸ் பண்ணும்போது அப்போ வந்து தேர்ட் பிளாக்கும் இது கொடுத்தாங்கன்னு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பண்ணித்தரேன்னு. ஆனால் இது வரைக்கும் வந்து யாருமே சைட் விசிட் வந்து பார்க்கல, எதுவும் இல்லை. கீழே நீங்கள் பீம் பார்த்துருப்பீங்க, பீமே ஸ்ட்ராங்காக இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. நாங்கள் இப்போ இங்கே 4th ஃப்ளோரில் இருக்கோம். எங்களுக்கு வந்து அங்கங்கே ஓதம் போகும், எல்லாமே பண்ணோம். ஒரு இயரும் மழை காலம் முடிஞ்ச உடனேவே நாங்கள் வந்து அதை வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து ஒரு இயருமே நாங்கள் காஸ்ட் இன்கர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்கே இருக்க ஓனர்ஸ் கம்மி, ஆனால் டெனன்ட் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து ஓனர்ஸ் வந்து சப்போஸ் ஏதோ பசங்க இருக்காங்க, யாரோ இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, யார் தலையிலயோ ஏதோ உழுந்தது அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. பாஷ்யம் சைடில் எஸ்கலேட் பண்ணால் ஒரு கட்டத்தில் நாங்கள் போய் சொல்லும் போது அவங்க கிட்டேருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போய்க்கோங்க, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, நாங்கள் எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு இஷ்யூவும் சொன்னாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது நிறைய. நாங்கள் இதை வந்து பாஷ்யத்கிட்ட நிறைய டைம் அட்ரஸ் பண்ணிட்டோம். அவங்க வந்து எடுத்து பண்ணாத பட்சத்தில் நாங்களே பர்சனலாக எங்களோட காஸ்ட்டை செலவு பண்ணி இயர்லி பெயிண்ட் பண்ணுறது, ரெடி பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் வீடை. இதனால் எங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அதுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்காக நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அந்த ஃபங்கஸ் ஃபுல்லாக வரும். அங்கே பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் வந்து ஃபங்கஸ் ஃபுல்லாக வரும். ஸோ அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காகவே நாங்கள் ஒரு தனியாக ஒரு காஸ்ட் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பாஷ்யம் சைட்லேருந்து வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அதுதான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பிளாக் 3ல இருக்காங்க. அங்கே மேலே ஃபுல்லாக பேரபட் வால் எல்லாமே போயிடுச்சு. வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நாங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற பில்லர்லாம் வந்து கரையான் பிடிச்சா அரைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு வரும். இதில் பில்டிங்கும் வீக்கு, பேஸ்மெண்ட்டும் வீக்காக தான் இருக்குது. எந்த ப்ராப்ளம் கேட்டனா கூட நான் வந்து பண்ணித்தரேன் பாஷையில் வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை, வயிற்று வலி தலைவலியா டாக்டர் அவங்க கிட்ட கேட்டு மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு கோவிட் பீரியடில் கட்டின பில்டிங்ப்பா. கோவேக்சினும் கோவிட்ஷீல்டும் போடலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. முதல்ல ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக பண்ணி கொடுக்க சொல்லு. அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. கோவிட்ஷீல்டு போட பூஸ்டர் போட்டால் கூட வேலைக்கு ஆகாதான் தெரியல இந்த பில்டிங்கு. அந்த அளவுக்கு நசமாக போகிற பில்டிங்கை வந்து நல்லா மக்கள் தலையில் ஏமாற்றி கட்டிட்டானுங்க. பாஷான்ற பேரை வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டானுங்கப்பா. 2022லேருந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கிட்ட இமெயில்ஸ் இல்லை இப்போதைக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இதுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஸ்நாக் ஒர்க்கை பற்றி பேசியிருக்கோம். பட் ஆனால் அவங்ககிட்டேருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. 2022லேருந்து இவங்க பின்னாடி நாங்கள் வந்து அழாத குறையாக கேட்டாச்சு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்ககிட்டேருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே கிடையாது. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா அட்டர் வேஸ்ட், ரொம்ப கேவலமாக மட்டமாக இருக்குது. இந்த NA டிவைன் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன அவங்க வந்து ஒரு புது கம்பெனியாக எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இங்கே இருக்கிற இதே விஷயம் நாங்கள் இத்தனை பேர் இங்கே கத்திட்டு இருக்கோம். இவங்களது இதே ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது க்ரௌன்னு சொல்லிட்டு கோயம்பேட்டில். இதே கன்சர்னை வந்து அங்கே இருக்கிற ஓனர்ஸ் ரேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்படி நடந்திருக்கோம் வேலை. நாமெல்லாம் வந்து இங்கே பட்ஜெட் ஹோம்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி நாங்களும் கோடீஸ்வரனாக இருந்து நானும் கிரவுண்டில் ஒரு 2 வீடு 3 வீடு வச்சிருந்தேன் அப்படின்னா என் காலில் வந்து விழுந்திருப்பாங்க, ஐயா சாமி நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி எங்ககிட்ட அந்த மணியோ பவரோ இல்லைனா வந்து காசு இல்லைங்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த ரெஸ்பெக்ட் எங்களுக்கு இதனால தான் கிடைக்குது. மேபி நான் கோடீஸ்வரனாக இருந்து எனக்கு ரைட் கான்டாக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து இந்நேரத்துக்கு என் காலில் வந்து விழுந்திருப்பாங்க நாங்கள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு.